ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن أربع: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما أبلاه، وعن ماله من أين اكتسب وفيما انفقه، وماذا عمل به وفيما علم. அந்த சராசரத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அவனுக்கே அனைத்து புகழும் உரியன. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், புலன்களினால் புரிந்து கொள்ள முடியாதவன் என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். மனிதர்கள் மனித உருவில் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பாவம், அறிவீனம், தினுடைய இருள் உலகத்தை மூழ்கடித்து மனிதர்கள் என்ன செய்வது என்று தடமாற்றத்தில் இருந்த நேரத்தில் ஈமான், ஹிதாயத், இல்ம் எனும் ஒளி விளக்கை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து உலகத்தை ஒளிமயமாக்கி மனித உருவில் மிருகங்களாக இருந்த அந்த அரேபியர்களை வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக மாற்றிய உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலானவர்களே, இரவிலும் பகலிலும் கூட்டத்திலும் தனிமையிலும் வாழ்க்கையின் எல்லா நிமிடங்களிலும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து அவனுடைய விலக்கலைகளை விட்டு ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். மேலானவர்களே, நாம் கிறிஸ்தவ வருட கலண்டரினுடைய இறுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். 12வது மாதத்தில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் வியாபார தலங்களில், பெரும் நிறுவனங்களில் இரண்டு விஷயங்கள் இப்பொழுது செய்வார்கள். முதலாவது, இந்த வருடத்தினுடைய எங்களுடைய அடைவுகள் என்ன, இந்த வருடத்தில் நாம் என்ன சாதித்தோம். இரண்டாவது, இந்த வருடத்தில் நாம் விட்ட தவறுகள் என்ன, எங்களால் நிகழ்ந்த பலவீனங்கள் என்ன என்பது முதலாவது. இரண்டாவது, அடுத்த வருடத்தில் நாம் என்ன சாதிக்க வேண்டும், அடுத்த வருடத்தினுடைய எங்களுடைய அடைவுகள் எதுவாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டு விஷயங்களை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்திக்க வேண்டிய ஒன்று, வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். எதையும், அதாவது தற்செயலாக யோசிக்காமல் திட்டமிடாமல் செய்யவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் சிறிய பெரிய எல்லா அம்சங்களிலும் நபியவர்கள் மிக திட்டமிட்டு மிக நுணுக்கமாக செய்து வந்திருக்கின்றார்கள். இதை அறிந்து கொள்வதற்கு மிக ஒரு அழகான நபியவர்களுடைய திட்டமிடலுடைய ஆற்றலை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு அழகான சம்பவம் தான் ஹிஜ்ரத்துடைய சம்பவம். அதை நாங்கள் வாசித்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், திட்டமிட்டு ஒன்றை செயலாற்றுவதை விட சிறந்த அறிவு கிடையவே கிடையாது என்றார்கள். மேலானவர்களே, தொழிலில், படிப்பு விஷயங்களில், வாழ்க்கையில் இந்த விஷயங்களில் நாம் திட்டம் போடுவதை போன்று மறுமைக்காக வேண்டி நானும் நீங்களும் திட்டமிடுகின்றோமோ இல்லையா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வைத்துக் கொள்வோம், உலகத்தில் ஒரு மனிதன் பசியோடு பட்டினியோடு வீடு ஒன்றுமே இல்லாமல், குடிசை கூட இல்லாமல், அடிவதற்கு எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் பரம ஏழையாக வாழ்ந்து மரணித்து விட்டான். வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவன் விட்டது கிடையாது பசி போவதற்கு. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவன் நல்ல ஆடை அணியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அபஅஸு அஹ்லி துன்யா, உலகத்திலேயே மிக கஷ்டங்களை ஒரு அனுபவித்த இந்த மனிதனை கியாமத்துடைய நாளையில் சஹீஹ் முஸ்லிமில் வருகின்றது, நரகத்தில் ஃபயுஸ்பகு ஃபில் ஜன்னதி சபதத்தன், நரகத்தில் ஒரு முறை முக்கி எடுக்கப்படும். அதாவது மன்னித்துக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தில் ஒரு முக்கி எடுக்கப்படும். அதாவது சொர்க்கத்தில் 1-2 நிமிடங்கள் வாழ்வாராக இருக்கும். பிறகு அவரை வெளியே கொண்டு வந்து கேட்கப்படும், உனக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று. அவன் சொல்லுவான், கஷ்டமா? நான் சற்று விளக்கமாக விளங்கப்படுத்துகின்றேன். பசியா, வேர்வையா, நோயா, சிரமமா, வருத்தமா, இது ஒன்றுக்கும் அர்த்தமே எனக்கு தெரியாது என்று சொல்வான். மேலானவர்களே, ஸ்வர்க்கத்தில் 1 நிமிட வாழ்க்கை உலகத்தில் பட்ட அனைத்து கஷ்டங்களையும், சிரமங்களையும், நோய்களையும், பிரச்சனைகளையும் மறக்கடிக்க விடுகின்றது. அதற்கு மாற்றமாக உலகத்தில் இன்பத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன், பசிக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது, நினைத்ததையெல்லாம் சாப்பிடுவான், அவனுடைய வாழ்வர் வேர்வையை அவனுக்கு வந்தது கிடையாது, சிரமம் என்பது என்ற வார்த்தைக்கு, கவலை என்ற வார்த்தைக்கு அவனுடைய வாழ்க்கையில் அர்த்தம் கிடையாது என்ற அமைப்பில் ஒருவன் வாழ்ந்திருக்கின்றான். அது அஹ்லி துன்யா, உலகில் கோடிக்கணக்கான ரூபாய்களோடு மதிப்புகளோடு அழகாக வாழ்ந்த ஒரு மனிதனை அதே போன்று நரகில் முக்கி எடுக்கப்படும். பிறகு அவனிடம் கேள்வி கேட்கப்படும், இன்பம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? அவன் சொல்வான், இன்பமா? அப்படி என்றால் என்ன என்று கேட்பான். மேலானவர்களே, பல ஆண்டுகள் முன்னால் உள்ளவர்களாக இருந்தால் பல நூற்றாண்டுகள் அனுபவித்த இன்பத்தை நரகத்தில் 1 நிமிட வாழ்க்கை மறக்கடிக்க வைத்துவிடும். அவ்வாறு இருந்தால் நரகத்தையும் சொர்க்கமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்பட்டால் ஒரு மொளத்திரியை பற்றிவிட்டு 1 நிமிடம் உங்களுடைய கையை அந்த நெருப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களில் எத்தனை பேர் தயாராகுவோம்? இன்று காலையில் அயன் பண்ணி கொண்டிருந்தேன். அயன் பண்ணும் பொழுது அயன் பாக்ஸினுடைய அந்த சூடான பகுதியை கீழே வைத்துவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் தவறுதலாக என்னுடைய கைப்பட்டது. அயன் பாக்ஸில் அல்ல, பூமியில் அயன் பாக்ஸை எங்கு வைத்திருந்தேனோ அங்கு என்று கைப்பட்டவுடன் எனக்கு நடுக்கம் வந்து விட்டது. மேலானவர்களே, அந்த சூட்டை என்னாலும் உங்களாலும் தாங்க முடியாது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருப்புகளும் நரகத்தினுடைய நெருப்பை ஒப்பிடு பார்க்கும் பொழுது அதனுடைய சூடு 1% தான். இன்னும் 99 மடங்கு பலம் பொருந்திய ஒரு நெருப்பு எங்களையும் உங்களையும் எதிர்பார்த்து பசியோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நரகத்தை பற்றி நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்பொழுது புது வருடத்தில் ஹாப்பி நியூ இயர் என்றெல்லாம் பலரும் இப்பொழுது விஷ் பண்ண காத்துக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களுக்கு, வியாபார தோழர்களுக்கு என்று விஷ் பண்ணுவதற்கு முன்பு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கிறிஸ்தவ நாம் இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேலண்டருடைய அடிப்படை என்ன? மேலானவர்களே, எங்களுக்கு தெரியும், உலகத்திலுள்ள 2 பிரதான சாம்ராஜ்யங்கள் இருந்தன. அதில் ஒன்று ரோம சாம்ராஜ்யம், இரண்டாவது பாரசீக சாம்ராஜ்யம். இப்பொழுது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேலண்டரினுடைய வரலாறு ஆரம்பமாக ரோமன் கேலண்டர் என்று ஒன்று இருந்தது. அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பதற்கு 100-200 வருடங்களுக்கு முன்பு அல்லது அதைவிட முன்னிருந்தே பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதில் 10 மாதங்கள் தான் இருந்தது, 12 மாதங்கள் இருக்கவில்லை. 2 மாதங்கள் அவர்கள் மரணித்த காலம் என்று அவர்கள் சொல்வார்கள். கேலண்டரில் 10 மாதங்கள் தான் இருந்தன. அதற்கு பிறகு ரோம் கத்தோலிக் அவர்கள் ஜூலியன் கேலண்டர் என்று ஒன்றை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதில் 12 மாதங்கள் இருந்தன. ஆனால் அதனுடைய நாள் கணப்பீட்டு முறை வித்தியாசமாக இருந்தது. அதற்கு பிறகு 14வது நூற்றாண்டில் தான் கிரிகோரியன் கேலண்டர் என்ற இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் முறை ஆரம்பமானது. இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களில் பேர்கள் நேரடியாக ரோம கலாச்சாரத்தில் கடவுள்களாக கருதப்பட்டவர்களுடைய பெயர்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஜூன்
மே, ஜூன் என்ற இந்த 4 பெயர்களும் நேரடியாக கிறிஸ்தவர்களினுடைய, மன்னித்துக் கொள்ளுங்கள், ரோம கலாச்சாரத்தில் கடவுள்களாக வணங்கப்பட்டவர்களினுடைய பெயர்கள். மற்ற 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். செப்டம்பர் என்றால் 8வது மாதம் என்பது அர்த்தம், 10வது மாதம் என்பது அல்ல. டிசம்பர் என்றால் 10வது மாதம் என்பது அர்த்தம், 12வது மாதம் என்பது அல்ல. அவர்கள், இது பெரிய ஒரு வரலாறு, நான் தொட்டுக்காட்டி விட்டு செல்கின்றேன். இதுதான் மாதங்களுடைய அர்த்தம். ஆகஸ்ட் என்று நான் சொல்கின்றோம். அது 15வது நூற்றாண்டில், 13வது அல்லது 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய ஒரு அரசனுடைய பேர் தான், ஒரு பேரரசனுடைய பேர் தான் ஆகஸ்ட் என்பது. இதுதான் இந்த மாதங்களினுடைய பெயர்கள். அதற்கு பிறகு வருடத்தினுடைய ஆரம்பத்தை ஜனவரி என்றும் வருடத்தினுடைய கடந்த டிசம்பர் என்றும் அவர்கள் ஆரம்பித்து இந்த சூரியனை மையப்படுத்தி தான் அவர்கள் கேலண்டரை அமைத்தார்கள். ஏன்? ரோம கலாச்சாரம் சூரிய வணக்கத்தை அடிப்படையாக அதை உள்வாங்கிக் கொண்ட ஒரு கேலண்டர் முறை அவர்கள் பின்பற்றினார்கள். ஏன் என்றால் சூரியன் அவர்களினுடைய ஒரு கடவுள். எனவே கடவுள் மறுபிறப்பு எடுக்கின்றார், கடவுள் புத்துணர்ச்சி அடைகின்றார் என்ற அர்த்தத்தில் தான் புது வருடம் வருகின்றது. ஈமானுக்கு நேர்முரணான ஒரு அர்த்தம். கடவுள் என்றால் அவனுக்கு பிறப்பிருக்க முடியாது, இறப்பிருக்க முடியாது. பிறந்தவர் கடவுளாக இருக்க முடியாது, மரணிப்பவர் கடவுளாக இருக்க முடியாது. பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவன் தான் கடவுளாக இருக்க முடியும் என்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. எனவே மேலானவர்களே, எங்களுக்கு பெரும்பான்மையான விஷயங்கள் நாம் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இரவு அடைகின்றது, தூங்குகின்றோம், காலை அடைகின்றது, எழும்புகின்றோம், 10, 8, 9 மணி ஆகுகின்றது, பசி வருகின்றது, சாப்பிடுகின்றோம், சாப்பிடுவதற்கு சல்லி தேவை, தொழிலுக்கு போகின்றோம், களைப்பு வருகின்றது, மீண்டும் தூங்குகின்றோம். மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாமல், ஒரு லட்சியம் இல்லாமல், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் கழிந்து கொண்டிருக்கின்றது. மேலானவர்களே, இந்த நிலையை மாற வேண்டும். மூமின் ஒரு பொழுதும் அவ்வாறு வாழ முடியாது. மூமினுடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி இருக்க வேண்டும். மேலானவர்களே, விசேஷமாக இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களாகிய நாம் நோய்க்கப்படுகின்றோம், ஒதுக்கப்படுகின்றோம், எங்கள் தூட்டப்படுகின்றோம். எல்லா கோணங்களிலும் ஏதோ வரலாறே இல்லாத ஒரு சமுதாயம், உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் சாதிக்காத ஒரு சமுதாயமாக இந்த உலகத்திற்கு எங்களை காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, நிலைமை மாற வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? ஐரோப்பிய உலகம் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த கூடிய நேரத்தில் மேலானவர்களே, ஐரோப்பியர்களுக்கு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஐரோப்பியர்களுக்கு வைத்தியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். குவாரஸ்மியா என்ற வானியல் சாஸ்திரத்தின் மிக அடிப்படையான கணக்கு முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். ரோம கலாச்சாரத்தில் இருந்து அல்லது வேறொரு வரலாற்றிலிருந்து எடுத்துக் கொடுக்கவில்லை, அதாவது மொழிபெயர்த்துக் கொடுக்கவில்லை, புதிதாக உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய சமுதாயம். சகோதரர்களே, ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டு வரைக்கும் இங்கிருந்து 600, அதாவது 14வது 1400 வருடம் வரைக்கும் உலகத்தில் வரலாற்று மார்க்கத்துறையில் மட்டுமல்ல, அரசியலை எடுத்துக் கொள்ளுங்கள், யுத்த தந்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், விஞ்ஞானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், கணக்கியலை எடுத்துக் கொள்ளுங்கள், வைத்தியத்துறையை எடுத்துக் கொள்ளுங்கள், எத்தாலும் முன்னோடியாக இருந்தவர்கள் நாங்கள். உலகத்துக்கு விஞ்ஞானத்தை படித்துக் கொடுத்த நாம் இன்று விஞ்ஞானத்தை தெரியாதவர்களாக இருக்கின்றோம். அனைத்துக்கும் போட்டோகாப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் டாக்டராக என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு என்ன தெரியும்? எதை படித்தாரோ அதை வைத்துக் கொண்டு வைத்தியத்துறையை அவர் செய்து கொண்டிருக்கின்றாரே ஒழிய, ஏன் இது இல்லாத புதிய ஒன்றை நான் உருவாக்க கூடாதா என்று அந்த வெறியில் இன்று உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஒரு நோய்க்கு நான் மருந்தொட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படக்கூடிய எத்தனை வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். மேலானவர்களே, என்னுடைய குதுபாவை தலைப்பின் பக்கம் நான் திருப்புகின்றேன். மேலானவர்களே, இன்று உலக விஷயங்களிலும் நாம் பலவீனப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதைவிட பல மடங்கு பலவீனப்பட்டவர்களாக தீனுடைய விஷயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
சம்பாதிப்பதற்காக வேண்டி வாழ்கின்றோம், சம்பாதித்ததற்காக வேண்டி உடுக்கின்றோம், சம்பாதித்த பணத்தை வைத்து சாப்பிட்டுக் கொண்டு அதற்கு ஒரு ஜொலியை என்ற பெயரை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, இந்த நிலைமை மாற வேண்டும். சகோதரர்களே, எங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் கழித்த ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் கேள்வி கேட்கப்படும். ஒரு நாளுக்கு 24 மணித்தியாலங்கள் என்றால் 1440 நிமிடங்கள். கியாமத்துடைய நாளையில் லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, 4 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் வரைக்கும் எந்த ஒரு மனிதனுடைய காலும் பாதமும் நகராது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, தன்னுடைய வாழ்க்கையை எதில் கழித்தாய்? காலையில் என்ன செய்தாய், மாலையில் என்ன செய்தாய், தனிமையில் என்ன செய்தாய், கூட்டாக என்ன செய்தாய், வியாபாரத்தில் என்ன செய்தாய், குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்தாய், ஆசிரியராக நீ என்ன செய்தாய், மாணவராக என்ன செய்தாய், சிறுபிராயத்திலே அதாவது பருவவயதை அடைந்ததற்கு பிறகு ஆரம்ப கட்டத்தில் வாலிபராக இருக்கும் பொழுது என்ன செய்தாய், வயோதிபராக மாறிய பொழுது நீ என்ன செய்தாய்? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் கேள்வி கேட்கப்படும். மேலானவர்களே, இப்பொழுது நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும், இதற்கு நாம் தயாராகி விட்டோமா? என்னிடமும் உங்களிடமும் கேட்டால் நேற்றையுடைய நாள் எப்படி கழிந்தது என்று தைரியமாக எங்களுக்கு பதில் கொடுக்க முடியுமா? நேற்று 5 வேளை தொழுகையும் தொழுதவர்கள் எங்களில் உங்களில் எத்தனை பேர் இருப்போம்? நேற்று ஒரு வக்து நேரம் கூட ஒரு தொழுகையை கூட தொழாதவர்கள் எத்தனை பேர் இந்த பள்ளியில் இந்த நேரத்தில் இருக்கலாம்? நான் யாரை குறை கூட வேண்டும் என்றோ யாரையும் மோதிக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை. இதுதான் உண்மை நிலை. கையில் ஒரு காயம் வந்து விட்டது என்றால் மறந்து செய்ய வேண்டும். ஒரு வெட்டுப்பட்டு விட்டார் என்றால் தைக்க வேண்டும் என்றால் மறந்தும் போடும் பொழுது, தையல் போடும் பொழுது வேதனை வரும் என்பதை வைத்து மறந்து செய்யாமல் இருந்தால் தைத்தால் வேதனை நோயாளி கூடுதலாக அனுபவிப்பார் என்பதை வைத்துக் கொண்டு நாம் தைக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? மேலானவர்களே, சில சீனி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய காலை வெட்ட வேண்டும் என்று சொல்வார்கள், கையை வெட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். நோயுடைய தாக்கம் எந்த அளவு அதிகமோ அதே அளவுக்கு அந்த நோயை சுகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய தியாகங்களும் மிக பெரியதாக இருக்கும். அதே போன்றுதான் எங்களுடைய தீனை விட்டு நாம் எந்த அளவு தூரமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை சற்று காரமாக பேசும் பொழுதுதான் இன்று மனிதர்களுடைய கண் திறக்கின்றது. சகோதரர்களே, எனவே யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் விஷயத்தின் பக்கம் திரும்புகின்றேன். மேலானவர்களே, இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நானும் நீங்களும் எங்களில் இருக்கக்கூடிய பலரினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே, தொழில் செய்வது, கஷ்டப்படுவதனுடைய நோக்கமே ஒரு 5-10 பர்சன்ட்ல ஒரு வீடு, ஒரு அழகான வாகனம், வீட்டில் போதிய அளவு சாமான்கள், அதோட ஒரு மரியாதையான ஒரு தொழில், ஒரு அழகான வாகனம், அழகான பிள்ளைகள், அழகான மறைமார்கள், வாழ்க்கையினுடைய முழு லட்சியமும். மேலானவர்களே, நரகத்தில் சென்று பல நூற்றாண்டுகள் தண்டனைகளை அனுபவித்து நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படக்கூடிய முஸ்லிமுக்கு இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு ஒரு ப்ரோசஸ் 2 பேஜஸ் அல்ல, ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, ஒரு நாடு 2 நாடு அல்ல, இந்த உலகத்தை போல 10 மடங்கு நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன கிடைக்குமாக இருக்கும்? அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்களுக்கு என்ன கிடைக்குமாக இருக்கும்? சற்று சிந்திக்க வேண்டும். அதனை அடுத்து சொர்க்கத்தின் பூமியுடைய விலை என்ன? மன்னாரில் சில இடங்கள் இருக்கின்றன, ஒரு ஏக்கரே 5 லட்சத்துக்கு வாங்க முடியும். புத்தளத்துக்கு வரும் பொழுது ஒரு 2 லட்சம் 3 லட்சமாக மாறுகின்றது. கொழும்பில் சில இடங்களில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சமாக மாறுகின்றது. கொள்ளுப்பிட்டி வெள்ளவத்தையும் போகும்போது ஒரு பர்சஸ் ஒரு ஏரியாக மாறுகின்றது. லாஸ் ஏஞ்சலிஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மக்காவில் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பர்சஸ் காணியுடைய விலை என்னவாக இருக்கும்? இடத்துக்கு ஏற்றவாறு காணி பூமியினுடைய விலை வித்தியாசப்படுகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பர்சஸ் நிலத்தினுடைய விலை என்ன?
நபி அவர்கள் சொன்னார்கள், லமௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சொர்க்கத்தில் ஒரு பெரம்பு, ஒரு தடி வைக்கும் அளவு இடம், ஒரு சும்மா வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஸ்கியாஃபி, ஒரு சதுர அடி வாங்குவதற்கு இந்த உலகத்தை கொடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கம், வைரம், மரகதம், என்ன டாலர், என்னென்னலாம் இருக்கின்றதோ அது அனைத்தையும் கொடுத்தாலும் சொர்க்கத்தில் ஒரு பெரம்பு வைக்கக்கூடிய ஒரு ஸ்கியார் ஃபீட்டை வாங்க முடியாது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய விலை என்ன மேலானவர்களே? ஒரு முறை ஒரு முஸ்லிம் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருகின்றது, இன்னலில் மூமினி ஃபில் ஜன்னதி லகீமத. மூமினுக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் இருக்கும். வீடு அல்ல, மாளிகை அல்ல, ஒரு கூடாரம். மின் லூலுவத்தின் முஜவ்வஹிதத்தின் முஜவ்வஃபா, நடுவால் தோன்றி எடுக்கப்பட்ட ஒரே முத்தால் செய்யப்பட்ட ஒரு கூடாரம். அதனுடைய அகலம் 60 மைல். 60 மைல் எத்தனை ஏக்கராக இருக்கும்? அதனுடைய நீட்டம் 60 மைல், அதனுடைய உசரம் 60 மைல். ஒரு முத்தினுடைய சைஸ் எவ்வளவு? அதனுடைய உயரம் 60 மைல், அகலம் 60 மைல், நீட்டம் 60 மைல். நான் சற்று தேடி பார்த்தேன், உலகத்தில் இன்று ஆகப்பெரிய முத்து அல்லது மாணிக்கத்தினுடைய விலை என்ன என்று. கிகா பேர்ல் என்று ஒன்று இருக்கின்றது, 1 அடி உயரமாக, 1 அடி மட்டும் அகலமாக இருக்கின்றது. $200 மில்லியன், அதாவது 200 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அதனுடைய பெறுமதி. எங்க நாட்டு தள்ளிபடிக்கு சுமாராக ஒரு 6500 கோடி. 1 அடி உயரமான, 1 அடி அகலமான முத்தினுடைய விலை அதாவது 6000-7000 கோடி என்றால் மேலானவர்களே, 60 மைல் உயரமான, 60 மைல் அகலமான, 60 மைல் நீளமான ஒரு முத்தினுடைய பெருமதியை எந்த கம்ப்யூட்டரை வைத்து நாம் கணக்கிடுவது? எந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் கணக்கிடுவது? அதனை விலையை எந்த வார்த்தைகளால் சொல்வது? கோடியில் 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 தெரியாது. மேலானவர்களை, என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், பூமிக்கு கிடைக்கக்கூடிய கூடாரத்தினுடைய பொறுமதி இவ்வளவு பெரியது என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மாளிகையினுடைய பெறுமதி என்னவாக இருக்கும்? மேலானவர்களே, இந்த சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கை இல்லாததின் காரணமாக வார்த்தை ரீதியாக நம்பி இருக்கின்றோம். ஒரு 3 வயது குழந்தையை எடுத்துக்கொள்வோம். அந்த குழந்தைக்கு சொர்க்கத்தை பற்றி, மன்னித்துக் கொள்ளுங்கள், பாம்பினுடைய பயங்கரத்தை பற்றியும் முத்து மாணிக்கத்தினுடைய பெருமதியை பற்றியும் சொன்னோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முத்து இவ்வளவு பெருமதியானது, அதை நீங்கள் கவனமாக பாவிக்க வேண்டும், யாருக்கும் தெரிய அமைப்பில் வைக்கக்கூடாது. அதே போன்று பாம்பு இவ்வளவு பயங்கரமானது, அது கொத்தினால் நீங்கள் செத்து விடுவீர்கள், உங்களுக்கு இவ்வளவு வேதனையும் கஷ்டம் ஏற்படும் என்று பல மனுத்தியாளங்கள் எடுத்து ஒரு 3 வயது குழந்தைக்கு விளங்கப்படுத்தினோம். குழந்தையும் விளங்கியதை போன்று ஒரு 3-4 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள், விளங்கியதை போன்று சேக்கினை செய்யும். முத்து ஒன்று அந்த குழந்தைக்கு கொண்டு கொடுப்போம். ஒரு பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான பொறுமதியான ஒரு முத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? அதை ஜில்போலை என்று நினைத்துக் கொண்டு விளையாட ஆரம்பிக்கும். அதே போன்று பாம்பு என்று ஒன்றை கொண்டு கொடுத்தால், இதுவும் ஒரு விளையாட்டு பொருள் என்று நினைத்துக் கொண்டு பயங்கரமாக பாம்போடு விளையாட ஆரம்பிக்கும். மேலானவர்களே, உங்களுடைய ஈமான் என்ற இந்த அமைப்பில் தான் இருக்கின்றது. மேலானவர்களே, பாவங்கள் செய்யும் பொழுது நரகம் எனக்கும் உங்களுக்கு முன்னால் வருகின்றதில்லை. படங்கள் பார்க்கும் பொழுது, போனில் தேவையில்லாத விஷயங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றானே என்ற தயக்கம் எனக்கும் உங்களுக்கும் வருகின்றதில்லை. சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் வார்த்தை அளவிலான ஈமானாக மாறிவிட்டது. சொர்க்கத்தை பற்றிய ஈமானும் வார்த்தை அளவில் இருக்கின்றது, மரணத்தை பற்றிய ஈமானும் வார்த்தை அளவில் இருக்கின்றது. எனவே மேலானவர்களே, ஒரு டாக்டரிடம் சென்று நானும் நீங்களும் ஒரு நோய்க்கு சென்றிருக்கின்றோம். அவர் சொல்கின்றார், நீங்கள் அன்னாசிக்கா சாப்பிடக்கூடாது,
நீங்கள் பூஞ்சி சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு நீங்கள் வைத்தாவில் கூட போகலாம் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்தால், அல்லாஹு அக்பர், யாருமே இல்லாத ஒரு இடம், பெரிய ஒரு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தனிமையாக இருக்கின்றார், எல்லா விதமான பழங்களும் இருக்கின்றது, தடுப்பதற்கு மனைவியும் இல்லை, சகோதரரும் இல்லை, சகோதரியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, வாங்குவதற்கு சிரமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. 2 சாப்பாடு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஒன்று கசப்பான ஒரு சாப்பாடு, மற்றதெல்லாம் தின்னக்கூடாது என்று சொல்லப்பட்ட லட்சக்கணக்கு பொறுமதியான சாப்பாடு என்றால் அவர் எதை சாப்பிடுவார்? அவர் அந்த கசப்பான பொருளை தான் தேர்ந்தெடுப்பார். ஏனென்றால் டாக்டருடைய வார்த்தையில் அவ்வளவு நம்பிக்கை. உயிரை இழந்துவிடக்கூ விரும்புமோ என்றதான், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் நரகத்துக்கு சென்று விடுவோமே என்ற பயம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. ஒரு பெண்ணை அனுமதிக்கு இல்லாத எனது மனைவி அல்லாத வேறொரு பெண்ணை நான் கண்ணால் ரசித்தால் என்ன நடக்கும்? இதை பற்றி எத்தனை பேர் பயப்படுகின்றோம்? சல்லி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முறையல்லாத இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்றின் மூலம் பணத்தை சம்பாதித்தால் உங்களுடைய நிலை என்ன ஆகும்? இதை எல்லாத்தையும் பற்றியும் அல்லாவிடம் கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டுமே. எல்லாத்தையும் பற்றியும் அல்லாஹ் கேட்பானே என்ற பயம் பாவத்திலிருந்து எங்களையும் உங்களையும் தடுக்கின்றதா? நான் அவுலியா இல்லை, நானும் உங்களை போன்று எண்ணினாலும் கூட சில பாவங்கள் நடக்கின்றது, இன்னும் நடக்கலாம். அல்லாஹ் எங்களையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மேலானவர்களே, இந்த உணர்வை கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. இப்ப நான் நேர்த்தியோடு சொன்னேன், ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள் இருக்கின்றது என்று. இந்த நிமிடங்களில் இருந்து எத்தனை நிமிடங்களை இந்த ஆகிரத்துக்காக வேண்டி, இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி, இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, இந்த அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி நானும் நீங்களும் பயன்படுத்தினோம். சிலர்களுடைய வாழ்க்கையில் 0. நேற்றைய நாளையில் சுபஹானல்லாஹ் என்று ஒரு திக்ர் செய்திருக்க மாட்டோம். அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத் என்று ஒரு விடுத்தம் ஸலவாத் சொல்லி இருக்க மாட்டோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு விடுத்தம் எங்களுடைய நாவில் இருந்து நாம் மொழிந்திருக்க மாட்டோம். சற்று என்னை நாங்களே சிந்தித்து பார்ப்போம். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. நான் சொன்னேனே, வருடம் முடிவடைகின்றது. இப்பொழுது பார்க்கின்றோம் லாபம் என்ன, நஷ்டம் என்ன, வார வருடத்தில் எவ்வாறு லாபத்தை கூட்டிக் கொள்வது. இப்பொழுது ஒரு பூமியில் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் கழிந்து விட்டது, இந்த வருடம் லாபமா நஷ்டமா? நான் சொர்க்கத்துக்குரியவனாக மாறி இருக்கின்றேனா, நரகத்தை நோக்கி நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றேனா? அமல்கள் செய்திருந்தால் என்னுடைய ப்ராஃபிட் எந்த அளவு? மேலானவர்களே, ஒரு விடுத்தம் சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும். அந்த மரத்தினுடைய நிழலை கடப்பதற்கு இளம் ஒரு குதிரை 100 வருடங்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும். ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும். அந்த மரத்தின் நிழலை கடப்பதற்கு ஒரு வாலிபமான குதிரை ஓய்வெடுக்காமல் இரவு பகலாக 100 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். 100 வருடத்தை ஒரு பக்கம் வைத்து விடுவோம், ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மரத்தினுடைய விசாலம் என்ன? அந்த மரத்தை சொந்தமாக்கி நட்டப்பட்டிருக்கக்கூடிய பூமியினுடைய விசாலம் என்ன? அந்த மரத்துக்கு உரிய அந்த சுபஹானல்லாஹ் சொன்னவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களினுடைய நிலை என்ன சகோதரர்கள்? எனவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், எங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுகின்றோம், அதாவது சோசியல் மீடியாவில் பேசுகின்றோம், நண்பர்களோடு பேசுகின்றோம், மனைவியர்களோடு பேசுகின்றோம், இன்னும் என்னவோ செய்கின்றோம். ஆனால் என்னுடைய நாவு இருந்து ஒரு சுபஹானல்லாஹ் வரவில்லை என்றால் என்னை விட ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? என்னை விட பாக்கியம் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? மேலானவர்களே, எனவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். எனவே இதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கியாக வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், நேரத்தின் மீது காலத்தின் மீது சத்தியமாக. மனித வாழ்க்கை என்பது காலம். சிலர்களுக்கு 60 வயது கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த 60 வயது காலம்தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் எதை சாதிப்பதாக இருந்தாலும், எந்த நல்லவனை செய்வதாக இருந்தாலும், எதை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்தை நீங்கள் அடைவதாக இருந்தாலும், இந்த காலத்தினுடைய தேவை உங்களுக்கு இருக்கின்றது. அந்த உன்னதமான காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காலத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்துகின்றான். எனவே நானும் நீங்களும் எங்களுடைய இந்த 1440 மடங்களில் இருந்து குறைந்தது 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கியே ஆக வேண்டும். பரலான தொழுகைகள் 5 நேரம், ஒரு தொழுகைக்கு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் 50 நிமிடம். 1440 நிமிடங்களிலிருந்து ஒரு 50 நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி குறைந்தது எடுத்தாக வேண்டும். சகோதரர்கள், இதை கூட என்னை மனிதனாக படைத்து அழகான உருவத்தை தந்து பேசும் ஆற்றலை தந்து, வேளாண்வர்களே, எங்களுடைய நேமத்துக்கள் அல்லாஹ் எங்களுக்கு. அல்லாஹ் என்னை மனிதனாக படைக்காமல் மிருகமாக படைத்திருந்தார். என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த கியாமத்துடைய நாளையிலே கூனு துராவா, அதாவது நீங்கள் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுங்கள் என்று அந்த மிருகங்களுக்கு சொல்லப்படும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, மிருகங்களினுடைய உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. மனிதனாக அல்லாஹ் எனக்கு படைக்க வைத்து ஈமானுடைய பாக்கியத்தை எனக்கு தராவிட்டால் யாரை தனி குந்து துராபா என்று நான் கேட்பேன். யா அல்லாஹ், நீ என்னை மனிதனாக படைக்காமல் மிருகமாக படைத்திருக்க கூடாதா? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் பயந்தார்கள். யா அல்லாஹ், என்னை கல்லாக முள்ளாக இலையாக செடியாக நீ படைத்திருக்க கூடாதா என்று சொர்க்கத்துக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள் பயந்தார்கள். ஏன்? உலகத்தில் ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால், அல்லது ஈமானோடு வாழ்ந்து ஈமான் இல்லாமல் மரணித்தால், அல்லது ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு பிறந்து ஈமானோடு மரணித்தும் ஈமான் சொன்ன முறையில் வாழாமல் மரணித்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி பயந்திருந்தார்கள். எனவே சொல்ல வருகின்றேன், மனிதனாக பிறந்து ஈமானுடைய பாக்கியம் கிடைக்காவிட்டால் மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், நீ என்னை மனிதனாக படைக்காமல் ஒரு மிருகமாக, இலையாக, கொலையாக, மண்ணாக, கல்லாக படைத்திருக்க கூடாதா என்று கேட்பான். மேலானவர்களை மனிதனாக படைத்து ஈமானையும் தந்து, மேலானவர்களை பார்வையையும் தந்திருக்கின்றான். பார்வையுடைய பார்வை இல்லாதவர்களை பற்றி கேளுங்கள். பார்வை இல்லாவிட்டால் யாரால் பார்வையை கொடுக்க முடியும் சகோதரர்களே? கேள்வி இல்லாவிட்டால் கேள்வியினுடைய பெறுமதி எத்தனை ரூபாய்கள், எத்தனை கோடி ரூபாய்கள்? அழகான மூளையை அல்லாஹ் சிந்திப்பதற்கு தந்திருக்கின்றானே, மூளையை தந்து அல்லாஹ் சிந்தனையை பறித்தெடுத்திருந்தால் மடையன் என்றும் என்ன பெயர்களில் எங்களை அழைத்திருப்பார்கள். எவ்வளவு கேவலம்! கையை தந்தி அழகான கையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றானே, கையில் குறை வந்திருந்தால் எத்தனை பேர்கள் சொல்லியிருப்பார்கள். காலை தந்து நடக்கக்கூடிய காலாக தந்திருக்கின்றானே, காலில் குறைபாடுகள் எத்தனை பேர் நொண்டி நொண்டி என்று கேட்டு வருந்தி போயிருப்போம். சிலர்களுக்கு அல்லாஹ் சோதனையாக சில நாமத்துக்களை பறித்து வைத்திருக்கின்றான். அது வேறொரு விஷயம். நான் பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுடைய கண்கள், பெரும்பான்மையானவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றார்கள். மேலானவர்களே, இது உடலுக்கு வெளியாக விளங்கக்கூடிய நாமத்துக்கள். மேலானவர்களே, ஜும்மாவினுடைய கடைசி பகுதியை, அதாவது உடலுக்குள்ளால் இருக்கக்கூடிய நாமத்துக்கள். மேலானவர்களே, மூச்செடுக்கின்றோம். யாரால் சொல்வதற்கு முடியும் நான் இப்படிதான் மூச்செடுக்கின்றேன் என்று? நான் அவருக்கு என்னுடைய 1 வருட சம்பளத்தை கொடுப்பேன். மேலானவர்களே, மூக்கு தானாக மூச்சை எடுக்கின்றது. உடலுக்கு சென்ற மூச்சிலிருந்து ஆக்சிஜனை தானாக அல்லாஹ் பிரிக்க வைத்திருக்கின்றார். கார்பன் டை ஆக்சைடு வேறாக பிரிகின்றது. அதில் இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள் ரத்தத்தோடு கலைகின்றது. இதில் எனக்கும் உங்களுக்கும் எந்த வகையும் கிடையாது. கண்ணை பொத்த முடியும், யாருக்காவது தூவி காட்ட முடியுமா? தூங்க முடியுமானவர்கள் ஒருவராவது இருக்கின்றார்களா இந்த உலகத்தில்? கண்ணை பொத்துவதற்கு முடியும், தூக்கத்தை எல்லாம் வர வேண்டும். சாப்பிடக்கூடியவர் இருக்கின்றோம். எங்களில் யாராவது ஒருவருக்கு செழிப்பாடு அடைய வைத்துக் கொள்வதற்கு முடியுமா?
அது அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அது எப்படி நடக்கின்றது என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. செல்பாட்டடைந்த அந்த சாப்பாடு நஜீஸாக மாற்றப்பட்டு வெளியாக்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. யாரால் முடியும் அதை செய்வதற்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணங்களையும் செலவழித்தாலும் அப்படியாப்பட்ட ஒன்றை உருவாக்குவதற்கு முடியுமா? மேலானவர்களே, இந்த நியாமத்துக்களை பற்றி யோசித்து எங்களிடம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை கொண்டு திருப்தி அடைந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இல்லை இல்லை என்ற மனக்கவலையோடு வாழாமல், நான் ஒரு ஏழை கஷ்டப்பட்டவன் என்ற மன அழுத்தத்தோடு வாழாமல் சந்தோஷமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களிலும் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடந்தால் நாங்கள் எதிர்பார்க்காத, எங்களால் சிந்தித்திட முடியாத, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளாலும் கேட்க முடியாத நியாமத்துக்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த பாக்கியங்களை அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய